ஃபேஸ் வேல்யூக்கு ஈக்குவலண்டா இஷ்யூ பிரைஸ் இருக்கு அப்படின்னா அதை நம்ம என்ன சொல்லுவோம்? அட் பர் மெத்தட் சொல்லுவோம். அட் பர் மெத்தட் ஃபேஸ் வேல்யூல முக மதிப்பில் பங்குகளை வெளியிடப்படுகிறது அப்படின்னு சொல்லுவோம். இப்போ இந்த டியூக்கான இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டு கீழே the company received 13,000 applications from the public. Public கிட்ட எவ்வளவு applications receive பண்றா? 13,000 applications. Applications for 1,500 shares were rejected. என்ன சொல்றான் பாருங்க, அந்த 13,000 அப்ளிகேஷன்ல 1,500 அப்ளிகேஷன் ரிஜெக்ட் பண்றோம். And the excess application money received on the other 1,500 shares was adjusted towards allotment. என்ன சொல்றான் பாருங்க, எக்ஸஸா இருக்கக்கூடிய ரிமைனிங் 1,500 shares என்னன்னா அலாட்மெண்ட்ல அட்ஜஸ்ட் பண்றதா சொல்றான். So all the amount due on share were received except the call money on 500 shares which were forfeited after the due notice. Later 400 of the shares were reissued at rupees 8 per share. 8 per share. என்ன சொல்லிருக்கான் பாருங்க, செகண்ட் பேராகிராஃப்ல என்ன சொல்றேன்னா, ஷேர்ஸ்க்கான டியூ எல்லாமே ரிசீவ் பண்றானா. ஆல் தி அமௌண்ட் டியூ ஆன் தி ஷேர்ஸ் வேர் ரிசீவ்டு, வாங்கிட்டானா. எக்ஸப்ட் ஃபைனல் கால்ல, அதான் ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபைனல் கால்னு சொல்லியிருக்கா ஜெனரலா. அப்போ ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபைனல் கால்ல ஒரு 500 ஷேருக்கான அமௌண்ட் வரலன்னு சொல்றான். அதை தவிர்த்து மீது எல்லாம் ரிசீவ் பண்ணிட்டேன். இந்த ஷேரை ஃபர்ஃபிச்சர் பண்றான். எப்போ அப்படின்னு பாத்தீங்கன்னா, டியூ நோட்டீஸ், நீங்க வந்து இந்த டியூ வந்து பே பண்ணல அப்படின்னு சொல்லி அந்த 500 ஷேர் ஹோல்டருக்கு வந்து பாத்தீங்கன்னா என்ன சொல்லியிருக்காங்க, நோட்டீஸ் இஷ்யூ பண்றோம். இஷ்யூ பண்ணதுக்கு அப்புறம் அந்த ஷேர்ஸை ஃபர்ஃபிச்சர் பண்றான். ஃபர்ஃபிச்சர் பண்ணி லேட்டர் கொஞ்ச நாள் பொறுத்து அப்புறம் என்ன பண்றான்னு பாத்தீங்கன்னா 400 ஷேர்ஸ் reissue பண்றோம். The Guna Limited reissued the 400 forfeited shares at rupees 8 per share. ரீஇஷ்யூ பண்ணும்போது 400 ஷேருக்கு ஒரு ஷேருக்கான வேல்யூ என்ன, இஷ்யூ பிரைஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 8 ரூபா சொல்லியிருக்கான். ஸோ பாஸ் தி நெசசரி ஜேர்னல் என்ட்ரிஸ். இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஜேர்னல் என்ட்ரிஸை ப்ரிப்பேர் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ நம்ம ஜேர்னல் என்ட்ரிஸை ப்ரிப்பேர் பண்ணணும். ஃபர்ஸ்ட் headings, journal entries in the book of Guna Limited as an dash. Date வந்து நமக்கு கொடுக்கல, ஸோ டேஷ். இப்போ ஜேர்னல் ஃபார்மேட் கிரியேட் பண்ணணும். கிரியேட் பண்ணிட்டு டேட் பர்டிகுலர் எல்எஃப் டெபிட் கிரெடிட் 5 காலம்ஸ் நம்ம மெயின்டைன் பண்ணணும். மெயின்டைன் பண்ணிட்டு இந்த ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்க, ஜேர்னல் என்ட்ரிஸை ரெக்கார்ட் பண்ண போறோம். ஜேர்னல் என்ட்ரிஸ் ரெக்கார்ட் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் அப்ளிகேஷன் மணி ரிசீவ்டுக்கான ஜேர்னல் என்ட்ரிஸ். இங்க அப்ளிகேஷன் மணி ரிசீவ்டு அப்படின்னும் போது 13,000 சொல்லியிருக்கான். The public applied for 13,000 applications. இங்க பாருங்க, கர்சர் அங்க சுத்துது பாருங்க. இந்த 13,000 அப்ளிகேஷன்ஸ்க்கு நம்ம அப்ளிகேஷன் மணி ரிசீவ் பண்றோம். அப்போ அப்ளிகேஷன் மணி பேங்க் அக்கௌண்ட் டேட்டா டு ஷேர் அப்ளிகேஷன் 13,000 into 3 அப்ளிகேஷன். அப்போ 3 rupees வந்து கலெக்ட் பண்ண போறோம். அப்போ 3 அப்படின்றத மென்ஷன் பண்றோம். டோட்டலி 39,000 டெபிட் அண்ட் கிரெடிட் காலத்துல மென்ஷன் பண்ணுறோம். நரேஷன் வந்து பீயிங் ஷேர் அப்ளிகேஷன் மணி ரிசீவ்ட் அப்படின்னு சொல்லி ரெக்கார்ட். நெக்ஸ்ட் ரிசீவ் பண்ண அப்ளிகேஷன் மணியை என்ன சொல்றோம்னா, ப்ரோரேட் அலாட்மெண்ட்ல ஷேர்ஸ் அலாட் பண்றோம். 1,500 ஷேர் வந்து ரிட்டர்ன் பண்ணிருக்கோம். ரிமைனிங் 1,500 ஷேர் அலாட்மெண்ட்ல அட்ஜஸ்ட் பண்றோம். அப்போ நம்ம இந்த ஜேர்னல் என்ட்ரிஸ் வந்து பாத்தீங்கன்னா எப்படி ப்ரிப்பேர் பண்ண போறோம் அப்படின்னா, ஷேர் அப்ளிகேஷன் அக்கௌண்ட் டேட்டா ஷேர் கேபிட்டல் அக்கௌண்ட் டு பேங்க் அக்கௌண்ட் டு ஷேர் அலாட்மெண்ட் அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லி நம்ம என்ன பண்ணோம், ஜேர்னல் என்ட்ரிஸை ரெக்கார்ட் பண்ணோம். ஷேர் அப்ளிகேஷன் அக்கௌண்ட்
டேட்டால டெபிட் சைடில் வந்து totally 13,000 applications into 3 equal to 39,000 மென்ஷன் பண்ணுவோம். The next credit record 2 share capital ரெக்கார்ட் பண்ணிப்போம். ஃபர்ஸ்ட் அதுல வந்து பாத்தீங்கன்னா நம்ம இன்வைட் பண்ண இந்த குணா கம்பெனி இன்வைட்டட் அப்ளிகேஷன்ஸ் நம்பர்ஸ் மட்டும்தான். அப்போ எவ்வளவு இன்வைட் பண்றோம்? 10,000. 10,000 into 3 equal to 30,000 நம்ம ஷேர் கேபிட்டல் அக்கௌண்ட்ல கிரெடிட் பண்ணோம். The share capital account 30,000. Next day, 2 bank account. இங்க 2 bank account எதுக்கு யூஸ் பண்ணோம்னா SAS ரிட்டர்ன் பண்றோம். அப்போ எவ்வளவு ஷேர், how much does the Guna Limited return rejected அப்படின்னு போட்டாங்க 1,500. அப்போ 1,500 பண்ணிருப்போம் 3 rupees. அப்போ 3 ஆல மல்டிப்ளை பண்ணுவோம். மல்டிப்ளை பண்ணா 4,500 கிரெடிட் சைடுல. Then 2 share allotment account, the last one credit entry ல 2 share allotment ன்னு போட்டுருக்கோம். இது எதுக்காக அப்படின்னு பாத்தீங்கன்னா பேலன்ஸ் 1,500 அப்ளிகேஷன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா அலாட்மெண்ட்ல அட்ஜஸ்ட் பண்றதா நமக்கு கொஸ்டின்ல சொல்லுவோம். allotment 1,500 into 3 4,500 equal to 4,500 credit side share allotment அப்படிங்க ரெக்கார்ட் பண்ணுங்க. மைக் ஆஃப் பண்ணுங்க. இப்போ நரேஷன் எப்படி மென்ஷன் பண்ண போறோம்? பி 10,000 share application money transfer to share capital account. 1,500 share application money were rejected and 1,500 share application money adjusted to share allotment. நரேஷன் பாருங்க 3 என்ட்ரிய மேட்ச் பண்ணி போட்டுருப்பா. என்னன்னா அப்ளிகேஷன் மணி டிரான்ஸ்ஃபருக்கு 1, அப்ளிகேஷன் ரிட்டர்னுக்கு ஜேர்னல் என்ட்ரி, அப்ளிகேஷன் மணியை வந்து அட்ஜஸ்ட் பண்ற மாதிரியான ஜேர்னல் என்ட்ரி. ஸோ 3 என்ட்ரிஸை செப்பரேட்டா மெயின்டைன் பண்ணாம என்ன பண்ணிருப்போம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இங்க நான் என்ன பண்ணிருக்கேன் மேட்ச் பண்ணி ரிப்போர்ட் பண்ணிருப்பேன். ஓகேங்களா? அடுத்தது அலாட்மெண்ட் மணி டியூக்கான ஜேர்னல் என்ட்ரிஸ். அலாட்மெண்ட் மணி டியூ அப்படின்னும் போது பாத்தீங்கன்னா டியூக்கு எவ்வளோ ஷேருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா 3 rupees சொல்லியிருக்கான். அப்போ என்ன ஜேர்னல் என்ட்ரி யூஷுவலா நம்ம ப்ரிப்பேர் பண்ணுவோம்? ஷேர் அலாட்மெண்ட் அக்கௌண்ட் டேட்டா டு ஷேர் கேபிட்டல் அக்கௌண்ட். ஷேர் அலாட்மெண்ட் அக்கௌண்ட் டேட்டா டு ஷேர் கேபிட்டல் அக்கௌண்ட். ஷேர் அலாட்மெண்ட் மணி டியூ. தெரியல சார். தெரியுதேம்மா. ஷேர் அலாட்மெண்ட் அக்கௌண்ட் டேட்டா டு ஷேர் கேபிட்டல் சார். அந்த நரேஷன் தெரியல சார். நரேஷன் வந்து பி ஷேர் ஓகேவா? இப்போ பாருங்க 13,000 அப்ளிகேஷன் ரிசீவ் பண்ற மாதிரி கணக்குல காமிச்சிருக்கோம். பட் அலாட்மெண்ட் டியூல 10,000 தான். அப்போ ரிமைனிங் 3,000 அப்ளிகேஷன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 1,500 ரிட்டர்ன் 1,500 அட்ஜஸ்டட். அப்ப ஆக்சுவலி 3,000 மட்டும் என்ன பண்றோம்? இது வந்து ப்ரோரேட் அலாட்மெண்ட் சொல்லுவோம். ஓகேவாமா? இதுல ஏதாவது டவுட் இருக்கா? நோ சார். நோ சார். அண்ணா ஜர்னல் நம்ம வந்து பாத்தீங்கன்னா பேங்க் அக்கௌண்ட் டேட்டா டு ஷேர் அலாட்மெண்ட் அக்கௌண்ட். பேங்க் அக்கௌண்ட் டேட்டா டு ஷேர் அலாட்மெண்ட் அக்கௌண்ட். இங்க வந்து பாத்தீங்கன்னா நமக்கு டெபிட் சைட்லயும் கிரெடிட் சைட்லயும் எவ்வளவு அமௌண்ட் மென்ஷன் பண்ணோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா டோட்டலா நமக்கு 30,000 சொல்லியிருக்கோம் டியூல. 30,000ல நீங்க பாருங்க 2 ஷேர் அலாட்மெண்ட் செகண்ட் ஜேர்னல் என்ட்ரில அப்ளிகேஷன் அக்கௌண்ட் டேட்டா டு ஷேர் அலாட்மெண்ட் அக்கௌண்ட் போட்டிருப்போம். 1,500 ஆல்ரெடி என்ன பண்ணிருக்கோம்? அட்ஜஸ்ட் பண்ணிருக்கோம். ஃபர்ஸ்ட் வந்து அங்க வைக்கிறோம் பாருமா. அப்போ இந்த 4,500 நம்ம வந்து 30,000ல லெஸ் பண்றோம். லெஸ் பண்ணிட்டு பேலன்ஸ் 25,500 ரிசீவ் அலாட்மெண்ட் மணி. அப்போ நம்ம எவ்வளவு ரிசீவ் பண்றோம்? 25,000
500. The share allotment money received அப்படின்றத நம்ம மென்ஷன் பண்ணணும். ஓகேவா? நெக்ஸ்ட் Okay, sir. டியூ கான ஜர்னல் என்ட்ரி. ஃபர்ஸ்ட் கால் மணி டியூ அப்போ என்ன ஜர்னல் என்ட்ரி நம்ம ஃபாலோ பண்ணோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா share first and final call account data to share capital account. The first and final call account data to share capital account. 10,000 share or share 10,000 shares per share first and final call அப்போ வந்து பாத்தீங்கன்னா 4 rupees. அப்போ 10,000 into 4 equal to 40,000 debit and credit sideல மென்ஷன் பண்ண போறோம். being share first and final call money due அப்படின்னு சொல்லி நரேஷன் எழுதுறோம். அடுத்து first and final call money due பார்த்தோம். due அடுத்தது நம்ம ரிசீவ் பண்ணோம். ரிசீவ் சார் தெரியல சார். இப்ப தெரியுது பாருங்க. இப்ப தெரியுது சார். சிவா நீங்க பிரசன்ட் பண்ண வேணாம் சிவா. நீங்க பிரசன்ட் பண்ணிட்டே இருக்கு. சார் எனக்கும் தெரியல. என்னோட நேம் வந்து பின் பண்ணுங்கப்பா. வீடியோல சார் வரது வேண்டாம். இது பிரசன்ட் ஆகுது. தெரியுதா? ஹலோ சொல்லுங்க சார். நேமே வரல சார். சிவா one second. சிவா ஓகே சார். ஓகே பாருங்க ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபைனல் கால் பண்ணி ரிசீவ்டுக்கான ஜர்னல் என்ட்ரி. ரிசீவ் அப்போ என்ன ஜர்னல் என்ட்ரி ஃபாலோ பண்ணோம்? பேங்க் அக்கவுண்ட் டீட்டா டு ஷேர் ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபைனல் கால் அக்கவுண்ட். இது பாத்தீங்கன்னா எவ்வளவு அப்ளிகேஷன் பண்ணி ரிசீவ் பண்றோம் ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபைனல் கால் அப்படின்னு பாத்தீங்கன்னா எக்ஸப்ட் 500 10,000 500 தவிர்த்து மீதமுள்ள பேலன்ஸ் அப்ளிகேஷன் பேலன்ஸ் ஷேர்ஸ்க்கான அமௌண்ட் ரிசீவ்டு. ஸோ 9,500 shares into per share 4 rupees multiply பண்ணோம்னா totally 38,000. Totally 38,000 நம்ம வந்து டெபிட்லயும் கிரெடிட்லயும் மென்ஷன் பண்ணோம். ஏன் சார் அப்படின்னு பாத்தீங்கன்னா இங்க 9,500 ஏன் மென்ஷன் பண்றோம்னா பாருங்க 500 shares டியூன்னு சொல்லியிருக்கோம். இந்த 500 shares தவிர்த்து மீதம் உள்ள ஷேருக்கான அமௌண்ட் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு என்ன ரிசீவ் ஆயிருக்கு. ஸோ அந்த 9,500 ரிசீவ்டுக்கான என்ட்ரிஸ் நம்ம இப்ப என்ன பண்றோம்? அடுத்தது இந்த ஷேர்ஸ்க்கான 500 ஷேர்ஸ்க்கான அமௌண்ட் வரல. அப்போ அந்த ஷேர் ஹோல்டருக்கு வந்து நோட்டீஸ் இஷ்யூ பண்றோம். குணா லிமிடெட் நோட்டீஸ் இஷ்யூ பண்ணி அந்த ஷேர்ஸை பப்ளிஷர் பண்றோம். அப்போ பப்ளிஷர் பண்ணும்போது என்ன ஜர்னல் என்ட்ரிஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஷேர் கேபிட்டல் அக்கவுண்ட் டேட்டா, ஷேர் ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபைனல் கால் அக்கவுண்ட் டு ஷேர் பப்ளிஷர் அக்கவுண்ட். ஓகேங்களா? இப்போ பாருங்க 500 into 10 டெபிட்ல 5,000, கிரெடிட்ல ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபைனல் கால்ல அந்த 500 ஷேருக்கு எவ்வளவு வரல? 4 ரூபா. அப்போ 500 into 4 ஈக்குவல் தான் 2000. தென் வந்து ஷேர் பப்ளிஷர் ஆல்ரெடி எவ்வளவு ரிசீவ் பண்ணிருக்கோம்? அப்ளிகேஷன் அப்போ 3 rupees, அலாட்மெண்ட் அப்போ 3 rupees. அப்போ டோட்டலி 6 rupees ஆல்ரெடி ரிசீவ் ஃப்ரம் தி 500 ஷேர் ஹோல்டர். இந்த 500 ஷேர் ஹோல்டர் கிட்ட ஆல்ரெடி 3000 ரூபாய் ரிசீவ் பண்ணிருக்கோம். அதை நம்ம கிரெடிட்ல மென்ஷன் பண்றோம். பி 500 ஷேர்ஸ் வேர் பப்ளிஷர். நெக்ஸ்ட் ஒன் பாருங்க, பப்ளிஷர் பண்ண ஷேர்ஸை நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரீஇஷ்யூ பண்றோம். ரீஇஷ்யூ பண்ணும்போது 500 ஷேர்ஸ் ரீஇஷ்யூ பண்ணாம 400 ஷேர்ஸ் தான் ரீஇஷ்யூ பண்றோம். அதான் நம்ம மைண்ட்ல வச்சுக்கிட்டு ஃபர்ஸ்ட் ரீஇஷ்யூக்கான ஜர்னல் என்ட்ரிஸ் என்ன அப்படின்றத ரெக்கார்ட் பண்ணுவோம். பேங்க் அக்கவுண்ட் டேட்டா, ஷேர் பப்ளிஷர் அக்கவுண்ட் டேட்டா,
to share capital account. Officer account data to share capital account. அப்ப பாருங்க நமக்கு பேங்க் காலத்துல ரேஷியோ பண்ணும்போது ஒரு ஷேருக்கு எவ்வளவு ரேட் 8 rupees 8 ரூபான்னு சொல்லிருக்கோம். அப்போ 400 into 8 equal to 3200 டெபிட்ல நம்ம மென்ஷன். ரெண்டாவது ஃபேஸ் வேல்யூக்கும் ரேஷியோ பிரைஸுக்கு உள்ள டிஃபரன்ஸ் வேல்யூ என்னன்னா 2 rupees 10 rupees ஃபேஸ் வேல்யூ, ரேஷியோ பிரைஸ் வந்து 8. அப்போ 10ல 8 போச்சுன்னா பேலன்ஸ் டு லாஸ் ஆன் ரேஷியோ. லாஸ் ஆன் ரேஷியோ. அப்போ பாருங்க ஷேர் பர்பிச்சர் அக்கவுண்ட் டேட்டால அந்த லாஸ் வேல்யூ 400 into 2 800 நம்ம ஷேர் கேபிட்டல் அக்கவுண்ட். இது வந்து பாத்தீங்கன்னா 400 shares into per share 10 10ஆல மல்டிப்ளை பண்ணா நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா பப்ளிஷர் பண்ணதுல சர்ப்ளஸ் வேல்யூவை நம்ம என்ன பண்ணோம் கேபிட்டல் ரிசர்வுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணோம். அப்போ அந்த சர்ப்ளஸ் வேல்யூ என்ன அப்படின்றத நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணோம். அதை ஃபைண்ட் அவுட் பண்றது நம்ம ஒர்க்கிங் நோட். என்ன சார் ஒர்க்கிங் நோட்ஸ்னா அமௌண்ட் கிரெடிட்டட் டு ஷேர் பப்ளிஷர் அக்கவுண்ட். ஷேர் பப்ளிஷர் அக்கவுண்ட்ல எவ்வளவு கிரெடிட் 500 ஷேர்ஸ்ங்க 3000. இது எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இங்க மென்ஷன் பண்ணிருப்போம் பாருங்க. ஷேர் பப்ளிஷர் அக்கவுண்ட் அப்படின்னு சொல்லி 3000 மென்ஷன் பண்ணிருப்பேன். இந்த 3000 தான் நம்ம இங்க என்ன பண்றோம் என்ட்ரி போடுறோம். அப்போ இந்த 3000ல 400 ஷேருக்கான வேல்யூஸ் மட்டும் நம்ம தனியா பிரிக்கணும். லெஸ் proportionate amount for 400 ratio அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணி 3000 the value of total purchase amount 3000 divided by total number of purchased shares 500 டிவைட் பண்ணி into ratio number of shares. ரேஷியோ பண்ணக்கூடிய ஷேர்ஸோட நம்பர் 400 மல்டிப்ளை பண்ணோம்னா 2400. அப்ப அந்த 2400 இன்னர் காலத்துல அவுட்டர் காலத்துல நம்ம மென்ஷன் பண்ணுவோம். மென்ஷன் பண்ணிட்டு இன்னர் காலத்துல அகைன் வந்து பாத்தீங்கன்னா லெஸ் அப்படின்னு மென்ஷன் பண்ணி லாஸ் ஆன் ரேஷியோ. ரேஷியோ பண்ணும்போது கம்பெனி 800. அந்த 800 இங்க மென்ஷன் பண்ணி 2400ல 800 லெஸ் பண்ணிட்டோம்னா பேலன்ஸ் 1600. இந்த 1600 என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கேபிட்டல் ரிசர்வ். கேபிட்டல் ரிசர்வ். இப்போ பாருங்க அவுட்டர் காலத்துல இந்த 2400 மென்ஷன் பண்ணிருக்கோம். 3000ல 2400 போச்சுன்னா பேலன்ஸ் 600. இந்த 600 வந்து என்ன unissued shares kana 100 shares not reissued to be so in balance அப்படின்னு மென்ஷன் பண்ணி அதுல இருந்து லெஸ் 3000ல லெஸ் பண்ணி வரக்கூடிய வேல்யூஸ் இங்க நம்ம மென்ஷன் பண்ணோம். ஓகேங்களா? இப்போ இந்த வேல்யூ தான் பப்ளிஷர் சர்ப்ளஸ் கேபிட்டல் ரிசர்வ் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவோம். அப்ப இந்த வேல்யூ நம்ம மென்ஷன் பண்ணோம். கேபிட்டல் ரிசர்வ் ஃபைண்ட் அவுட் பண்ணிருக்கோம் பாருங்க. இந்த வேல்யூ தான் நம்ம என்ன பண்ணோம் இந்த ஜர்னல் என்ட்ரில. என்ன ஜர்னல் என்ட்ரி நம்ம அந்த ரெக்கார்ட் பண்ணோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஷேர் பப்ளிஷர் அக்கவுண்ட் டேட்டா டு கேபிட்டல் ரிசர்வ் அக்கவுண்ட். கேபிட்டல் ரிசர்வ் அக்கவுண்ட் இந்த 1600 டெபிட்லயோ கிரெடிட்லயோ மென்ஷன் பண்ணுவோம். We can picture of capital narrative. Question is over. If any questions raised from the student, discuss the